ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன தமிழ் சினிமான்னு சுருக்கணும். இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர்கள் பின்னாடி ஓடக்கூடிய ரசிகர்களோட பட்டாளம் ஏராளம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், மில்லியன் கணக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்கெல்லாம் எதுக்கு ஓடுறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே என்னப்பா? ஒன்றுமே இல்லை, இந்த ரசிகர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தான். இந்த ஈர்ப்பை வச்சு இந்த நடிகர்கள் எப்பேற்பட்ட அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அரசியலுக்கு வரேன், வந்து முதலமைச்சராக வரேன், உங்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன் பாடுறா, என்னை நம்பி ஓட்டு போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மளை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கப்பா. ஸோ இதிலிருந்து நம்ம தப்பிச்சு வரணும்னா இந்த சினிமா தான் கரெக்டான மீடியம். அதனால ஏன் பின்னாடி ஒரு கூட்டம் சேருங்க, நான் எடுக்கிற படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்னை ஆதரவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு கும்பல் சுற்றிட்டு இருக்கோம். இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னா, பாரு, நான் இந்த மொழிக்காரன், வேற்று மொழியிலிருந்து தமிழ் சினிமாவில் வந்து நான் போய்ச்சின்னு இருக்கிறேன், அதனால நம்ம ஆளுங்களா பார்த்து நம்ம கிட்ட வாங்க, நம்ம ஆளுங்களை மட்டும் நான் டெவலப் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் சினிமாவில் யார் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்பேற்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். இதை ஃபாலோ பண்ணுறவங்கள மட்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது அவன் கொந்தளிப்பான், என் தலைவனை பற்றி நீ சொல்றியா, இந்த மாதிரியான கட்டமைப்பை பற்றி நீ குறை சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுல இருந்தே தெரிஞ்சு போயிடும், ஓ இவன் இந்த கோஷ்டி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பின்னாடி போறவங்களுக்கு என்ன ஒரு நிலைமை அப்படின்றத பற்றி பேசக்கூடியது தான் இந்த பதிவு நண்பர்களே. இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் சினிமாவில் நடிகர்கள் பின்னாடியும் பிரபலங்கள் பின்னாடியும் போய் நம்மளுக்கும் நாளைக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கும் சில இடத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற எல்லாருக்குமே ஆப்பு அப்படின்றதுக்கு இந்த ஒரு பதிவு சிறந்த உதாரணமாக இருக்கும் நண்பர்களே. அதாவது இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்லைங்க, இயக்குனர் கோபி நாயனார் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா. அவரோட முதல் படமான அறம் அப்படின்ற படம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுது. என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்துருக்கான் இந்த ஆளு. ஸோ இந்த ஆளோட அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படம். ஸோ அந்த படத்தை இயக்கிய கோபி நாயனார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது சமீபத்தில். என்ன குற்றச்சாட்டு, யார் வைக்கிறான்னு பார்த்தா, இவர் கூடவே உதவி இயக்குனராக இருந்த ராஜ்கமல் அப்படின்றவர் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதில் முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் படம் இயக்குனரின், அதாவது கோபி நாயனார் அவர்கள்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரு ஃப்ரெண்டுங்க. அதாவது இவர் வந்து இயக்குனராக ஆவறதுக்கு முன்னாடி இவர் வந்து நார்த் மெட்ராஸில் தான் இருப்பார். அப்பப்போ பழவேற்காட்டில் நான் வந்து ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவன், எனக்கு வந்து சினிமாக்குள்ள எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாதுங்க. நான் வந்து எனக்குன்னு ஒரு சமூகம், அதுக்கப்புறம் என்னோட மக்கள், இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி நான் எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேன், நிறைய விழிப்புணர்வுலாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். இது மட்டும் இல்லாமல் நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன், அதனால் அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனைகள், அதுக்கப்புறம் சித்தாந்தங்கள், இதெல்லாம் வந்து எங்கள் ஏரியா மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சோஷியல் சர்வீஸில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் கோபி நாயனார் அவர்கள் எங்ககிட்ட வருவார். அவர் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்தாரா, ஒரு இயக்குனரா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஊருக்காரு வருவார், நம்ம கிட்ட நிறைய அம்பேத்கரிசத்தை பற்றிலாம் நிறைய கருத்துக்களை வந்து பேசுவார், நாங்களும் பேசுவோம். ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்டு. எப்பெல்லாம் வந்து அவர் என்னை பார்க்க வராரோ அப்போல்லாம் அவருக்கு மீன் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. பழவேற்காட்டில் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கொடுத்தா ஒரு கிலோ மீன், ஒரு 1/2 கிலோ மீன் கிடைக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி மீன்லாம் வாங்கி கொடுப்போம். அந்த அளவுக்கு வந்து எங்கள் ஊரில் இவரை பெருசாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தாந்த கருத்துக்களை தான் சொல்லுவார். எங்களோட ஐடியாலஜி 2 பேருக்கும் ஒத்து போச்சு அப்படின்றனால நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தோம். இதுக்கப்புறம் அறம் அப்படின்ற ஒரு படத்தை அவர் எடுத்தார். அந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அப்புறமா இவர் அடுத்ததாக ஜெய் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட நடிப்பில் கருப்பர் நகரம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு படத்தை ஆரம்பிச்சாரு. இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுக்கிட்டாரு. இந்த படத்துல வந்து நீங்க ஒரு உதவி இயக்குனராக வந்து ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா உங்ககிட்டயும் நிறைய ஐடியாலஜி இருக்கு, அது எல்லாமே நம்ம இந்த படத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோபி நாயனார் எனக்கு அழைப்பு விடுத்தாரு. சரி ஓகே, நானும் வந்து ஆரம்பத்தில் போக மறுத்தேன், நம்மளுக்கு இந்த சினிமாலாம் ஒத்து வராது, நம்ம வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல இருந்தலாம் அப்படின்ற மாதிரி நான் இதை மறுத்தேன். இருந்தாலும் என் கூட இருக்கிற தம்பிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சினிமாவில் போய் உன்னோட கொள்கையை பரப்பு, கம்யூனிசத்தை வந்து சினிமாவில் வந்து ஆணித்தனமாக பேசு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மக்கள், நம்ம சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத நீ வந்து சினிமா மூலயமா, இவரோட மூலயமா வந்து நீ தெரியப்படுத்து அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து எனக்கு அறிவுறுத்த கூறினாங்க. இந்த அறிவுறுத்தலின் பேரில் நானும் வந்து அவர் கூட போய் ஒரு உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணேன். ஆரம்பத்தில் எனக்கு சம்பளம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படம் தள்ளி போச்சு. 3 வருஷம் இவர் கூட நான் பயணித்தேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கும் வந்து வருமானம் வேணும் இல்லைங்களா, ஃபுல்லாக விட்டுட்டு என்னோட வேலைகளெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட வந்து ஒரு உதவி இயக்குனராக நான் பணியாற்றினேன். ஆனால் எனக்கு வந்து இவர் சம்பளம் கொடுக்கல. கேட்டால் இவர் என்ன சொல்லுவார்னா, சம்பளம் வந்து கேட்காத, ஆனால் உன் கல்யாணத்தை, உன் தங்கச்சி கல்யாணத்தெல்லாம் நான் சிறப்பாக பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட யாரெல்லாம் உதவி இயக்குனராக வராங்களோ இவங்க யாருக்குமே சம்பளம் கொடுக்காம ஒன்று இந்த மாதிரி ஆசை வார்த்தை காமிப்பார், இது இல்லைனா உன்னை வந்து சினிமாவில் ஹீரோவாக்குறேன் அப்படின்ற மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ணி அவங்களோட உழைப்பை வந்து பிடிக்கிடுவார் இயக்குனர் கோபி நாயனார் அவர்கள். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட கல்யாணத்துக்கு காசு கேட்டு எனக்கு வயசே ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து காசை நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு 2020 வருஷம் கம்யூனிஸ்ட் மக்களோட முன்னிலையில் நான் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் தங்கச்சி கல்யாணம் வருது, அதுக்காச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவர் வந்து கொடுக்க மறுத்துட்டாரு.
அது மட்டும் இல்லைங்க, என் கல்யாணத்துக்கு கூட அவர் வரலன்னா பார்த்துக்கோங்களேன். இதையும் தாண்டி இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து போயாச்சுங்க. 2021 வருஷம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில என்ன ஜாயின் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கோபி நாயன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்தாரு. இது மட்டும் இல்லைங்க, இப்பதான் வந்து நான் குற்றச்சாட்டை அடுக்கடுக்கா அடுக்க போறேன் கோபி நாயனார் மேல இருக்கிறத. அதாவது முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2021 வருஷம் விடுதலை கட்சி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டேன். காரணம் என்னன்னா, கோபி நாயனார் அவர்கள் அந்த நேரத்தில் மாவட்ட செயலாளராக அந்த கட்சியில இருந்தாரு. ஆனா இவர்கிட்ட போய் கேட்க போனா இவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு, அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவனை கெட்ட வார்த்தையில பேசினாரு. இந்த கட்சியிலலாம் நீ ஜாயின் பண்ணாத அப்படின்ற மாதிரி என்னை வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டாரு. நானும் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிகளோட போய் அந்த கட்சியில ஜாயின் பண்ணலாம்னு ஒரு 100 பேர் போனோம். ஆனால் போனதுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசினால யாருக்குமே வந்து அந்த கட்சியில ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் போச்சு. இதையும் தாண்டி அப்பப்போ எங்கள் ஏரியாவுக்கு 15 வருஷமாக வருவாருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் ஒரு இயக்குனராக ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவுக்கு வருவார், எங்களை பார்ப்பாரு, வரும்போதெல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு போவார். இதுக்கப்புறம் இவர் இயக்குனர் ஆனவுடனே செலிபிரிட்டி ஆகிட்டாருங்களாங்க. அதனால் அதுக்கப்புறமா அவர் எப்போ வந்தாலும் நான் இந்த மாதிரி சின்ன மீன்லாம் சாப்பிட மாட்டேன், 20 ரூபாய்க்குலாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு கிலோ கணக்கில் வஞ்சர மீன் அனுப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி வஞ்சர மீனை 1000 ரூபாய்க்கு அனுப்புவார். கேட்பாரு, நாங்களும் வாங்கி கொடுத்து அனுப்புவோம். சரி ஓகே செலிபிரிட்டி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழிச்சாட்டியும் திமிரெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது அந்த புகழ் போதை, அந்த ஒரு அதிகார போதை அவருக்கு வந்தது அப்படின்றது எங்களுக்கு கிளியர் கட்டாகவே தெரிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த கோபி நாயனார் வந்து கூகுளில் யூடியூப்ல ஒரு சில வேலைகளை பார்ப்பாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதாவது இந்த கத்தி படத்தோட கதை எந்து அப்படின்ற மாதிரி ஒரு அழிச்சாட்டியம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்களின் மெட்ராஸ் படத்தோட கதையும் எந்து அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சார்பட்டா படத்தோட கதை கூட எந்து தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெரிய பித்தலா பண்ணி அதுக்கப்புறம் எங்க முன்னாடி பாக்ஸிங்லாம் பண்ணி காமிப்பாருங்க. ஸோ அதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கணுமா, இவருக்கு பாக்ஸிங்லாம் தெரியுது, அப்ப சார்பட்டா கதை உண்மையாவே இவர் சொல்ற மாதிரி இவர்தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நாங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிராமாக்களை எங்க முன்னாடி பண்ணுவாரு. ஆனா இந்த மெட்ராஸ் படத்தோட கதை எந்துதான் அப்படின்னும் போது ரஞ்சித் வந்து உஷாராயிட்டாருங்க. எதனாலனா இந்த மாதிரி சொல்லி என் படத்தை ஓட விடாம பண்ணுவேன், அதனால ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வச்சு இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டினாங்க மெட்ராஸ் படத்துக்கு. ஆனால் கத்தி பாவம் ஏஆர் முருகதாஸால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்ம ரஞ்சித் அவர்களோட கதையில வந்து இன்வால்வ் ஆவாரு, அவரோட பிரச்சனைகளை இன்வால்வ் ஆவாருன்னு தெரிஞ்சு சார்பட்டாவையும் அவர் கையில விட்டாரு. இல்லைன்னா சார்பட்டா கதையும் எந்துதான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பித்தலாட்டமும் பண்ணிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனர். இது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவரோட சமூக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவர் கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாருங்க. கட்ட பஞ்சாயத்து அருவா வெட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் போய் முன்னாடி நின்று ஒரு அமௌண்ட்டை வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட சமூக மக்கள், அவரை நம்பிட்டு இருக்கிற மக்களை அவர் பிரெயின் வாஷ் பண்ணி தனக்கு அடியாளாக அவர் மாற்றிட்டாரு. இதுதான் வந்து பிரச்சனையே. இப்போ இதனால் இவர்கிட்ட யாருமே மோதவும் முடியாது. எங்களை மாதிரி இவரை நம்பி ஏமாந்தவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையா போய் இருக்கு. இப்போ இவருக்கு மேலே நான் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சுங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, எனக்கு 3 வருஷம் உங்ககிட்ட உதவி இயக்குனராக வேலை பண்ணதுக்கு எனக்கு சம்பளம் இல்லை. அதை கேட்டால் இவர் வந்து போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டை உடைச்சாரு, எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை உடைச்சாரு. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு 2 வருஷம் கட்டி ஒரு போட்டை வந்து ரெடி பண்ணார். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த போட்டையும் வந்து சுக்குநூறாக உடச்சி போட்டாரு. ஸோ இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்ல போறா? இப்போ நானும் வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் தான். நானும் இவரை மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணியோ பெரிய புகழ் பணம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஒரு சாதாரணமான ஆள். ஆனால் ஒரு நண்பன்னு சொல்லி இவர் பின்னாடி போனால் நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்கும், நம்ம சமூகத்தை சார்ந்தவராச்சு இவர் அப்படின்னு நம்பி இவர் பின்னாடி போனனால எங்களுக்கு இந்த மாதிரி அவமானமோ, எங்களுக்கு இந்த மாதிரி நஷ்டம், பண நஷ்டம், இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இவரோட சமூகத்தை சார்ந்தவங்களே இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி இவர் வந்து ஒரு சிறந்த உதாரணங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவன் ஒரு கோஷ்டி ஆரம்பிச்சிடறான், அதுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் போகிறாங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் போகிறாங்க. ஆனால் எதனால் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா உத்து கவனிச்சா தெரியும். இவங்களால ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து மக்கள் போகிறாங்க. ஆனால் மாற்றம் வருதோ இல்லையோ உங்கள் தலைவனை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது அவன் காசு வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான், காசும் அதிகாரம் வந்ததுக்கப்புறம் அவன் வேற மாதிரி இருப்பான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க கூட நாங்கள் 10 வருஷமாக நம்ம வேலை பார்த்தோம், இவங்க கூட 10 வருஷமாக பழகிருக்கோம், இவனை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், இவன் நேர்மையாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி யாரையுமே நீங்கள் வந்து தூக்கி விடாதீங்க, தூக்கி தலையில் வச்சு ஆடாதீங்க. அந்த ஒரு புரிதல் மக்களுக்கு வந்துருச்சுனாலே இந்த மாதிரியான ஃபேக்கான தலைவர்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்றதுக்கு இவர் வந்து ஒரு சிறந்த உதாரணம். இவர் வந்து நம்ம கோபி நாயனார் அவர்கள் வந்து வெடிவெள்ளியா நம்மளுக்கு வந்து கண்ணில் தெரிஞ்சிட்டாரு. ஸோ அதனால இவரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்து மக்களை எமோஷனலாக வந்து ட்ராக் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அரசியல் பண்ணக்கூடிய பர்டிகுலராக சினிமாக்குள்ள அரசியல் பண்ணக்கூடிய நடிகர்கள், செலிபிரிட்டிகளை நீங்கள் தோல் உரிச்சு தெளிவாயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். அப்படி நம்புனீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.